ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஸ்வீடன்ல பிலதெல்பியா என்ற ஒரு பெந்தகோஸ்தே சபை பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே அதிகமான மிஷனரிகளை பல நாடுகளுக்கு அனுப்பி கொண்டே இருந்தாங்க. அந்த பாரம் பெற்றதான அந்த சபையிலிருந்து 1921ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் காங்கோவுக்காக யார் மிஷனரியாக போகணும்னு சொல்லி ஒரு சிறப்பு கூடுகையை வைத்து நடத்தி கொண்டிருந்தாங்க. அந்த சிறப்பு கூடுகையில் பார்த்தீங்கன்னா 2 தம்பதியினர் போய் கலந்து கொண்டாங்க. அவங்க ஸ்வேயா பிளாட் டேவிட் தம்பதியினும் எரிக்சன் தம்பதியினர் 2 தம்பதிகளும் அந்த கூடுகையில் போய் கலந்து கொண்டு இந்த பெல்ஜியம் காங்கோ ஊழியத்துக்காக நாங்கள் மிஷனரிகளாக போகிறோம்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர்களை அங்கே அனுப்பி வைச்சாங்க. அவங்க அந்த காடுகளுக்கு போகும்போது அது ஒரு ஆப்பிரிக்கா காடாக காணப்பட்டது. ரொம்ப கொடுமையான இடங்களாக காணப்பட்டது. அந்த இடங்களுக்கு சென்றவர்கள் அநேகர் மலேரியா காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டார்கள். இவர்களும் கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா மலேரியா காய்ச்சலினால பாதிக்கப்பட்டு எரிக்சன் தம்பதியனால் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க மறுபடியும் தங்களுடைய மிஷனரி பணியை விட்டு அவங்க தேசத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்வேயா பிளாட் டேவிட் தம்பதியினர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே தங்கி இருந்து எப்படியோ ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தருடைய பாரத்தை சுமந்தவர்களாக அந்த காடுகளுக்கு செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ரோலா என்ற ஒரு கிராமம் அந்த இடத்துல இருந்தது. அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களை சந்திக்கணும்னு அவங்க போகும்போது அந்த கிராம தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, இந்த கிராமத்துக்குள்ளே வர உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் யாரையும் சந்தித்து பேசக்கூடாது, ஏன்னா எங்கள் தெய்வங்கள் கோபித்து கொள்வாங்கன்னு சொல்லி அவர்களை ஊருக்குள்ளேயே அனுமதிக்காமல் அவங்கள தடை பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு என்ரோலா இந்த கிராமத்தை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளியே தள்ளி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த தேர்வு செய்து அந்த இடத்துல மண் வீடுகளை கட்டி அந்த இடத்துல குடியிருந்து பாரத்தோட ஜெபிச்சாங்களா, ஆண்டவரே எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரம் அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறு பையன் இவங்களுக்கு முட்டைகளையும் கோழிகளையும் விற்று கொண்டு போவதற்காக வந்திருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேயா பார்த்தீங்கன்னா அந்த சிறு பையனைவாது கர்த்தருக்குள்ளாக எப்படியோ வழி நடத்திடணும், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாரத்தோடு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை குறித்ததான அன்பை அவர்கள் அந்த சிறு பையனுக்கு அதிகமாக வரும்போதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவரிடத்துல அதிகமாக பேசி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்போ ஸ்வேயா கர்ப்பம் தரிக்கப்பட்டு இருந்தாங்க. அவளுடைய பிரசவ நாட்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக யாராவது ஒரு பெண்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ பிரசவ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வேயாவுக்காக ஒரு பெண் அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஐனா என்று பெயரிட்டு அவர்கள் மகிழ்கிறாங்க. 17 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்வேயாவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டது நிமித்தமாக அவர்கள் மரித்து போறாங்க. அப்போ டேவிட் ரொம்ப அதிகமாக பாரப்பட்டு, ஐயோ நான் ஊழியத்துக்காக வந்த இடத்துல என்னுடைய 27 வயதான மனைவியை நான் இழந்து விட்டேனேன்னு சொல்லி அதிகமாக கதறி அவர்களை அங்கேயே அடக்கம் பண்ணிவிட்டு அவரால் தாங்க முடியாத துயரத்தினாலே அந்த 17 நாட்களே ஆன அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மிஷனரி பணித்தளத்திற்கு அந்த எரிக்சன் தம்பதியிடம் அந்த குழந்தையை கொடுத்து விட்டு, கர்த்தரை என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை மறுதளித்து விட்டு போனதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த குழந்தைய எரிக்சன் தம்பதியரை வளர்த்தினாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்களும் மரித்து போறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மிஷனரி என்ற ஒரு கரங்களிலே கொடுக்கப்படுகிறாள். அவளுக்கு 3 வயதாக இருக்கும்போது அந்த மிஷனரிகள் தங்கள் கையில் அந்த குழந்தையை வாங்கி அவளுக்கு ஆயி என்று மறுபேர் கொடுக்குறாங்க. அந்த மகளை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு செல்றாங்க. அமெரிக்காவில் அவள் வளர்க்கப்படுகிறாள். அந்த அமெரிக்கா தம்பதியரை பார்த்தீங்கன்னா சபையை நடத்துகிறவர்களாக நல்ல ஒரு பக்திக்குள்ளாக அவளை வளர்க்குறாங்க. ஆயி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாங்க. அந்த இடத்துல டூவியஸ்ட் என்பவரை சந்தித்து அவர்
கிறிஸ்தவ கல்லூரியின் தலைவராக இருக்கிறார். அவரை திருமணம் செய்கிறாங்க. இருவருமாக கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறார்கள். அப்போ ஒரு நாள் ஆயி ஒரு வேற்றுமொழி பத்திரிக்கை அவங்க கையில கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்வேயா பிளாட்டோடைய கல்லறையின் படத்தோட போட்டு வேற்று மொழியில எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியத்தை பார்த்துட்டு அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து கொடுக்கும்படியாக ஒருவரிடம் போய் கேட்குறாங்க. அப்போ அதை அவர் மொழிபெயர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வேயா பிளாட்டும் டேவிட்டும் அவங்க இந்த மாதிரி எல்ரோலா என்ற கிராமத்துக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல வாரத்திற்கு ஒரு முறை மாத்திரம் முட்டையும் கோழியும் விற்பதற்காக அந்த சிறுவனிடத்திலே ஸ்வேயா பிளாட் அதிகமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசி அவருக்கு சொல்லி கொடுத்தது நிமித்தமாக அந்த சிறு பையன் மூலியமாக அந்த கிராமத்துல இருக்கிற அநேக பெரியவர்களை, வயதானவர்களை, தலைவர்களை எல்லாம் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தி அந்த கிராமத்துல 600க்கும் மேற்பட்ட அதிகமான பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நற்செய்தி அதுல போடப்பட்டிருந்தது. அதை படித்ததும் இவர்களுக்குள்ளாக ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கு. அப்போ இவங்க யாருன்னு சொல்லி வேறு ஒரு மிஷனரி இடத்துல இவர்கள் போய் அதை கேட்டு அறிந்து கொள்ளும் போது அது தன்னுடைய தாயார் என்பதை குறித்து ஆயிக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஆயி பார்த்தீங்கன்னா இதை படித்துவிட்டு தன்னுடைய தகப்பனாரை எப்படியாவது சந்தித்து பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஸ்வீடனுக்கு கடந்து போய் தன்னுடைய தகப்பனாரை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லி அதிகமாக குடிகாரராக மறுமணம் செய்தவராக 4 பிள்ளைக்கு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஸ்வேயா பிளாட்டை குறித்து இப்படிப்பட்டு இந்த பத்திரிகையில போட்டிருக்கு, இவர்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட அந்த சிறு பையன் மூலியமாக ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்துல இவர்கள் அறிவிக்கும் போது அந்த தகப்பனார் அதை தாங்க முடியாம கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்துல தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவர் மறுபடியுமாக மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவர் மரித்து போகிறார். ஸ்வேயா பிளாட்டை குறித்து ஆய்க்கு இதெல்லாம் கேட்டோன்னா அவளுக்குள்ளாக ஒரு மிஷனரி தாகம் உண்டாகுது. அப்போ லண்டன்ல நடந்ததான ஒரு கூட்டத்துக்கு அவர்களும் அவங்க கணவரும் போய் கலந்து கொள்றாங்க. அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ தலைவர் ஒருவரை சந்திக்கிறாங்க. தேசிய திருச்சபையின் கண்காணிப்பாளராக அவர் இருந்தார். அவங்க எல்ரோலா என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்ப இவர்கள் அந்த கிராமத்தை குறித்து விசாரிச்சுட்டு ஸ்வேயா பிளாட்டை குறித்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் சொல்றாராமா, ஸ்வேயா பிளாட் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட சிறுவன் நான் தான் சொல்லி அவர் சொன்னாராம். அதை கேட்டோன்னா ஆய்க்கு மிகுந்த சந்தோஷமா, ஐயோ என் தாயார் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட இவரை நான் சந்திச்சிருக்கிறேனே சொல்லி உடனே அந்த தலைவர் ஆயையும் அவருடைய கணவரையும் கூட்டிக் கொண்டு அந்த எல்ரோலா கிராமத்திற்கு அழைத்து செல்றாங்க. அங்க போய் தன்னுடைய தாயின் கல்லறைக்கு முன்பதாக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாங்க. என் தாயார் செய்த ஊழியத்திற்காக அவர்கள் எவ்வளோ தியாகமாக இங்க ஒரு சின்ன மண் வீடை கட்டி அதுல எந்த வசதியுமே எதிர்பார்க்காதபடிக்கு கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு மரிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக அந்த கிராமத்துல ரட்சிக்கப்பட்ட திரள் கூட்டங்களை பார்த்து அந்த இடத்துல கலந்து கொண்ட சபை ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவங்க மறுபடியுமாக ஆண்டவரோட ஒரு ஒப்புரவாகிறாங்களா. ஆண்டவரே என் தாயாரை போல இவ்வளோ ஒரு தியாகத்தோடு ஊழியர் செய்யும்படியாக நான் என்னை மறுபடியுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டார்களாம். இப்படியாக கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியர் செய்த மிஷனரிகளை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் எத்தனை பிள்ளைகளை நாம சந்திக்கிறோம், எத்தனை பேரை நாம சந்திக்கிறோம், அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம சொல்றோமா? கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. யோவான் 12வது அதிகாரம் 21வது வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படியாக ஸ்வேயா பிளாட் வாழ்ந்திருக்கிறாங்க. தங்களுடைய ஜீவனையும் பாராதபடிக்கு
அனுதின தேவைகளை பாராதபடிக்கு அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக சகித்தது நிமித்தமாக திரள் கூட்ட ஆப்பிரிக்கர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவதனால இந்த மிஷனரி குறித்து இன்னைக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் வரட்டும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்ம பிரயாசப்பட்டு திரள் கூட்ட ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கென்று தகுதிப்படுத்த கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாமளும் இந்த தேவ பணியிலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க கர்த்தரிடத்தில் இந்த நாளிலே அர்ப்பணிக்கலாம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.